Hello friends, welcome to Mithuntips. இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்பவே சுவையான ஒரு அசைவ ரெசிபி தாங்க பார்க்க போறோம். மட்டன் குழம்பு அதுக்கப்புறம் குடல் வறுவல். இந்த ரெண்டு ரெசிபிலயும் ஒரு ஸ்பெஷல் இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரே மசாலா அரைச்சு தான் இந்த ரெண்டு ரெசிபியுமே செய்ய போறோம். ஆனா இதோட டேஸ்ட் வந்துட்டு ரொம்பவே நல்லா இருக்கும். பொதுவா கோயம்புத்தூர் சைடு வந்துட்டு நம்ம மட்டன் செய்றோம் அல்லது நாட்டுக்கோழி செய்றோம் அப்படினாலே மிளகரைச்சு செய்யிறது அப்படினு தான் வந்து ரொம்பவே ஃபேமஸான ஒன்று. ஸோ இந்த ரெசிபியும் அப்படிதான் செய்ய போறோம். மிளகரைச்சு குடல் வறுவல் அதுக்கப்புறம் மட்டன் குழம்பு வந்துட்டு செய்ய போகிறோம். ரொம்பவே சுவையான இந்த ரெசிபியை நீங்கள் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். 8 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியா, 1 ஸ்பூன் சோம்பு, 2 இன்ச் சைஸ் பட்டை, 4 கிராம்பு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கசகசா, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம், கருவேப்பிலை ஒரு 3 கொத்து எடுத்துக்கலாம். மிளகாய் வந்துட்டு காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நான் ஒரு 20 மிளகாய் எடுத்திருக்கேன். ஏன்னா நம்ம எடுக்கிற மசாலா வந்துட்டு 2 குழம்புக்கு தேவையானது, அதனால் இவ்வளோ மிளகா தேவைப்படும். இப்போது 400 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம், ஒரு மூடி தேங்காய். இப்போது தேவையான பொருட்களை வறுத்து எடுத்துக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் விட்டு முதல்ல வரமிளகாயை வந்துட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அப்போ தான் உங்களுக்கு அது கருகிடாமல் இருக்கிறதுக்காக தனியாக அதை வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா வாசனை வர அளவுக்கு, அதே சமயம் கருகிடாமல் பார்த்து வறுத்துக்கலாம். இப்போது இந்தளவுக்கு கலர் மாறி இருக்குது. இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம மிளகாயை தனியாக எடுத்து வச்சிடலாம். அடுத்து அதுலேயே இன்னும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த தனியாக இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க. லேசாக வாசனை வர ஆரம்பித்ததும் நம்ம இதில் சீரகத்தையும் சேர்த்துடலாம். ஏன்னா நல்லா காஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம மல்லி வந்து சேர்க்கணும். அப்போ தான் இது வந்து நல்லா வறுபடும். எண்ணெய் காயறதுக்கு முன்னாடி சேர்த்துனோம்னா இது வறுபடுறது அவ்வளோவா வந்து சரியாக இருக்காது. இப்போது இதில் நம்ம சீரகத்தையும் சேர்த்தாச்சு. நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க. இது ரெண்டும் வந்துட்டு நல்லா பொரிஞ்சு வரணும். நல்லா அந்த வாசனையே பார்த்திங்கன்னா இது வறுபடும்போது வரும். அந்த ஸ்டேஜில் நம்ம இதில் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலையும் பார்த்திங்கன்னா நல்லா மொறுமொறுன்னு ஆகணும். அந்தளவுக்கு ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். இப்போது நல்லா வந்து ஃப்ரை ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம மஞ்சள் தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டு இதை தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா இதிலே இன்னும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த 400 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கலாம். அதை வந்து நான் 2 கட் பண்ணி சேர்த்திருக்கிறேன், சீக்கிரமாக வதங்கணும் அப்படிங்கிறதுக்காக. நல்லா வந்து பொன்னிறமாக மாறணும். அந்த அளவுக்கு நல்லா வெங்காயத்தை வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கலை அப்படின்னா குழம்புல ருசியே இருக்காது. அதனால் இந்தளவுக்கு நல்லா வந்து கலர் சேஞ்ச் ஆகணும். அந்த மாதிரி ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு நம்ம எடுத்துருக்க மட்டனை சின்ன சின்ன துண்டுகளாக வந்து நறுக்கி வச்சுருக்குறோம். இப்போது இதை நல்லா வந்து மஞ்சள் தூள் போட்டு தண்ணியில் நல்லா கழுவி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருந்த அந்த மசாலாவில் வந்துட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த சோம்பு, பட்டை, கிராம்பு, கசகசாவை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை தனியாக வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்து ஒரு பெரிய பாத்திரத்தில் நம்ம வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம். நம்ம குழம்பு வைக்கிறதுக்கு எந்த பாத்திரம் யூஸ் பண்ணுவீங்களோ அதில் எடுத்துக்கோங்க. எண்ணெய் விட்டுட்டு நல்லா கடுகு வந்துட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா கடுகு சேர்த்து கடுகு நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறம் இதில் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம மஞ்சள் தூள் போட்டு நல்லா தண்ணியில் அலசி வச்சுருந்த மட்டனை வந்துட்டு இதில் சேர்த்துக்கலாம். மட்டன் வந்துட்டு எண்ணெயிலேயே நல்லா வந்து ஃப்ரை பண்ணி விட்டுக்கணும். இதோட கலர் வந்து நல்லா வெள்ளையாக மாறணும். அந்தளவுக்கு நல்லா வந்து ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வந்து கலர் சேஞ்ச் ஆகியிருக்கு. அந்த மட்டனில் அதிலிருந்தே வந்து நல்லா தண்ணி வந்து பிரிஞ்சு வந்திருக்கு. ஒரு 2 மினிட்ஸ் குக் ஆனாலே இந்த மாதிரி மட்டன் வந்துட்டு மாறிடும்.
இந்த மாதிரி நம்ம முதல்லையே ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம மசாலாலாம் ஆட் பண்ணும்போது இதில் இருக்கக்கூடிய இந்த ரா ஸ்மெல் வந்துட்டு இல்லாமல் போயிடும், நல்ல ஒரு மணம் கிடைக்கும். இப்போது நம்ம அரைச்சி வச்சுருந்த விழுதெல்லாம் சேர்த்துக்கலாம். நம்ம அரைச்சி வச்சுருந்ததில் பார்த்திங்கன்னா 3/4 பகுதி வந்துட்டு இதில் எடுத்துக்கலாம், 1/4 பகுதி வந்துட்டு நம்ம அந்த குடலுக்கு வந்துட்டு கிரேவி செய்கிறதுக்கு எடுத்து வச்சுக்க போகிறோம். அரைச்சது பார்த்திங்கன்னா ஒரு மிக்ஸி ஜாரில் பெரிய ஜார் ஃபுல்லாக வந்துச்சு, அதில் 3/4 அளவுக்கு மட்டுமே வந்துட்டு நான் இதுக்கு எடுத்திருக்கேன். மீதம் இருக்கிற ஒரு 1/4 பகுதி வந்துட்டு குடலுக்காகன்னு வச்சுட்டேன். நம்ம இதில் பார்த்திங்கன்னா மல்லி சீரகம், அதுக்கப்புறம் கருவேப்பிலை, வரமிளகாய், அதுக்கப்புறம் வெங்காயம், இது எல்லாத்தையும் தான் நல்லா வறுத்து அரைச்சி எடுத்துருக்குறோம். இதை சேர்க்கும் போதே அவ்வளோ ஒரு நல்ல மனம் கிடைக்கும். இப்போது இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு நம்ம கல்லுப்பு சேர்த்தியாச்சு. சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு இதை வந்து மூடி வச்சு குக் பண்ணிக்கலாம். இது நல்லா கொதித்து வரணும். இப்போ பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு நல்லா கொதித்து வந்திருக்கு. நல்லா அது கொதி வரும்போது வாசனையே வீடே தூக்கும், அந்தளவுக்கு இருக்கும். இந்த ஸ்டேஜில் நல்லா கொதித்து வரும்போது இதிலேருந்து வந்து குழம்பு எடுத்து நம்ம வந்து சூப் மாதிரி குடிச்சிக்கலாம். வீட்டில் குழந்தைகளுக்கெல்லாம் கூட அப்படியே வந்து நம்ம கொடுக்கலாம். ரொம்பவே நல்ல மணமாகவும் சுவையாகவும் இருக்கும். மட்டன் குழம்புனாலும் சரி, இந்த மாதிரி குழம்பு எடுத்து குடிக்கும்போது ரொம்பவே சுவையாக இருக்கும். இப்போது இதில் நம்ம குழம்பு வேணுங்கிற அளவுக்கு எடுத்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காயை வந்துட்டு அதுவும் வந்துட்டு 3/4 பாதி வந்துட்டு இதுக்கு எடுத்துகிட்டு மிச்சம் இருக்க 1/4 பகுதியை வந்து நம்ம குடல் கிரேவிக்காக வந்து வச்சாச்சு. இப்போ இதை நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு மறுபடியும் ஒரு 5 மினிட்ஸ் வந்து மூடி வச்சு குக் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கொதித்து வந்திருக்கு. நல்லா மட்டனும் பார்த்திங்கன்னா வெந்திருக்கு. குழம்பு தேவையான அளவுக்கு திக்கான கன்சிஸ்டன்சிலையும் இருக்குது. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம இதை வந்து அடுப்புலேருந்து இறக்கிடலாம். சுட சுட சாதத்துக்கு இந்த மட்டன் குழம்பு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். அண்ட் இட்லி தோசைக்கும் அதே மாதிரி ரொம்பவே நல்லாயிருக்கும். அடுத்தது நம்ம குடல் வந்துட்டு எப்படி சுத்தம் பண்ணுறது, அது கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். நாங்கள் ரெகுலராக எடுக்கிற இந்த மட்டன் ஸ்டால்லே பார்த்திங்கன்னா குடல் வந்துட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கி கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் வீட்டில் வந்துட்டு ஒரு 4-5 தடவை நல்லா வந்து வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதை வேக வைக்க போகிறோம். ஒரு சில ஷாப்பில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு குடல் வந்து அந்த மாதிரி க்ளீன் பண்ணி எல்லாம் நறுக்கிலாம் கொடுக்க மாட்டாங்க. ஸோ அப்போ வந்துட்டு நம்ம நல்லா அதை வந்து க்ளீன் பண்ணணும். இப்போ இந்த தண்ணியே நல்லா தெளிவாகணும், அந்தளவுக்கு நல்லா க்ளீன் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 4-5 தடவை நல்லா கழுவியாச்சு. நல்லா தண்ணி க்ளீனாக இருக்குது. இதை வடிச்சிட்டு நம்ம வேறு தண்ணி ஊற்றி அடுப்பில் வச்சு நல்லா வந்து ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விடலாம். அப்போது இதுக்குள்ளே இருக்க இன்னுமே கூட அழுக்குகள் எல்லாமே வெளியில் வந்துடும். அதனால் தனியாக வந்து இதை ஒரு 10 நிமிஷம் மட்டும் கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் இதை வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கணும். மறுபடியும் இதை ஒரு 4 தடவை நல்லா வந்து கசக்கி விட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம்.
குடல் வந்துட்டு இந்த மாதிரி நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு செய்யும்போது அந்த வாசனை எதுவும் இல்லாமல் இருக்கும். இப்போது இதை வந்துட்டு நம்ம குக்கரில் வேக வச்சு எடுத்துக்கலாம். இதுக்கு ரொம்ப தண்ணி விட்டு வேக வைக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. ஜஸ்ட் இது மூழ்கிற அளவுக்கு மட்டும் தண்ணி இருந்தால் போதும். இப்போ நான் ஊற்றிருக்க அளவு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இந்த அளவுக்கு மட்டும் தண்ணி இருந்தாலே போதும். இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி இது கூட கொஞ்சம் உப்பும் சேர்த்துட்டு இதை மூடி வச்சு ஒரு 5-6 சவுண்டு வர அளவுக்கு விட்டு எடுத்துக்கலாம். இது நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு நம்ம மூடி வச்சு குக் பண்ணிக்கலாம். ஸோ 5-6 சவுண்ட் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு குக் ஆகியிருக்கு. நம்ம ஊற்றின தண்ணியில் இன்னுமே கொஞ்சம் அப்படியே இருக்குது. அடுத்து இதுக்கு தேவையான கிரேவி வந்து செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போது ஒரு வானலை ஹீட் பண்ணிக்கோங்க. அதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா இதில் கடுகு சேர்த்திக்கலாம். கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா இதில் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கொஞ்சம் குண்டாக நறுக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் இதில் ஒரு கொத்து கறிவேப்பிலை, 2 பச்சை மிளகாய் மட்டும் சேர்த்திருக்கேன். ஏற்கனவே நம்ம அரைச்ச அந்த மசாலாவில் வந்துட்டு காஞ்ச மிளகாய் சேர்த்திருக்கோம் இல்லையா, அதுலேயே நல்ல காரம் இருக்கும். இருந்தாலும் ஒரு ஃப்ளேவருக்காக 2 பச்சை மிளகாய் மட்டும் தாளிப்புக்கு ஆட் பண்ணியிருக்கிறேன். இப்போ இதுவும் நல்லா வந்துட்டு பொன்னிறமாக செவந்து வரணும். அதுக்கப்புறமா நம்ம வேக வச்சுருந்த குடலை இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். அந்த தண்ணியோடவே இதில் ஆட் பண்ணிக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க. இதை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த மசாலா வந்துட்டு இதில் அப்படியே சேர்த்துக்கலாம். தண்ணி எதுவும் ஆட் பண்ண வேண்டியதில்லை. அப்படியே அந்த பேஸ்ட்டு மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். ஏற்கனவே நம்ம வந்துட்டு இந்த குடல் வேக வச்ச தண்ணியே வந்து நம்மளுக்கு மீதம் இருக்கிறதுனால அப்படியே அந்த கெட்டியான பேஸ்ட்டு இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நம்ம ஏற்கனவே வந்து இதை வேக வைக்கும் போதும் உப்பு சேர்த்துடணும். ஆனாலும் இந்த கிரேவிக்கு வந்துட்டு கொஞ்சம் பத்தாது. அதனால் மறுபடியும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம மீதம் வச்சுருந்தோம் இல்லையா தேங்காய் பேஸ்ட் அரைச்சது, அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு நல்லா கொதிக்க விட்டுறலாம். ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதித்து வரணும். இப்போ பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு திக்காக இருக்கணும். அந்த மாதிரி கொதிக்க விட்டுக்கோங்க. அப்போ தான் அந்த மசாலா எல்லாமே நல்லா அந்த குடலில் வந்து பிடிக்கும். ஸோ இந்த மாதிரி ஆனதுக்கப்புறம் நம்ம இதை அடுப்புலேருந்து இறக்கிடலாம். இந்தளவுக்கு கண்டிப்பாக நல்லா திக்காக ஆகிடணும். அப்போ தான் அந்த குடலில் நல்லா அந்த மசாலா வந்துட்டு இறங்கியிருக்கும். சுட சுட சாதத்துக்கு வந்துட்டு இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடும்போது குழந்தைகளும் எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த 2 ரெசிபியும் மறக்காமல் உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம சேனலில் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம்.